மே 22, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். Beloved, do not be discouraged, the Lord will revive you. சங்கீதம் 119 அதிகாரம் 93 வசனம். Psalm chapter 119 verse 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தமது வழியில் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தமது வாக்கினாலே உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தமது வசனத்தினாலே உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தமது நீதியினால் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் தமது கட்டளையினால் உங்களை உயிர்ப்பிப்பார். I will never forget your precepts, for by them you have preserved my life. My dear brothers and sisters, the Lord will revive you in His way. The Lord will revive you by His word. The Lord will revive you by His word. The Lord will revive you in His righteousness. The Lord will revive you by His command. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக செபிக்கிறார்களோ அத்தனையும் ஆண்டவரே அவர்களுக்கு தந்து அவர்களை நீர் வழிநடத்தி எல்ல விடமா செபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவளுக்கு நிறைவாய் தந்து அவளை வழிநடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா நீர் ஆண்டவரை அவளை நீர் உயிர்ப்பித்தள்ள வேண்டுமா செபிக்கிறோம். பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பித்தள்ள வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய கட்டைகளின்படியாக வாழ நினைக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் உயிர்ப்பித்தள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா பாவ கட்டுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா சாப கட்டுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து அவர்களை ஆண்டவரை உயிர்ப்பித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வழிநடத்தப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்டுக்கு போகும் வழியிலே அல்ல, பொல்லாத வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழிகளிலே ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வழிநடத்தப்படவும் அதன் மூலமாக புதிய வாழ்வை ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ளவும் உயிர்ப்பிக்கப்படவும் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி அவர்களை நீர் உயிர்ப்பித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வாக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உம்முடைய வசனத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வார்த்தை சத்தியம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே உயிர் உண்டாண்டவரே, அந்த உயிரை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாக உயிர்ப்பிக்கப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீதியை செய்கிறவர்களாக அதன் மூலமாக அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு அதன்படியாக நடக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் இருக்கவும் அதன் மூலமாக அவர்கள் உயிர்ப்பிக்கப்படவும் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த பலவீனத்திலிருந்து ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து நீர்களுக்கு துணையாக இருந்தவர்களை வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே நான் வெறுமையானவன் என்று சொல்லி சமூகத்து முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தாவே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நீர்களுக்கு வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை செய்வதற்காக அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக ஆசீர்வாத நன்மைகளை தருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அப்பா வயதிலே ஆண்டவரே மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே யாரும் இல்லாமல் ஆண்டவரே துணை இல்லாமல் தவிக்கிறார்கள், அவர்களுக்கு நீ துணையாக இருந்தால் அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் அப்பா அந்த சேனல் மூலமாக அநேக நன்மை பெற்று வருகிறார்கள், அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அதே போல் யார் யார் தங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சமூகத்தின்பாக வைக்கிறார்களோ இந்த சேனல் மூலமாக ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நீ உதவி செய்வதற்காக நன்றி.
இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவன் கிருபை தரட்டுமா ஜெபிக்கிறோம். நீடிய ஆய நாட்களை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் அப்பா நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.